பேக் டு அவர் சேனல். இந்த பிளவுஸ் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா பேக் சிம்பிளாகவும் லாங் ஹேண்ட் வச்சு ஸ்லீவும். ஸோ டோட்டலாக பேக்குக்கும் ஹேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிற இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ராடான ஒர்க் தான். ஃபுல்லாக பார்டர் வச்சு ரொம்ப பெரிய லாங் பார்டர் ஒர்க்கு. ஸோ இது மெரூன் கலர் ப்ளவுஸ். ஸோ இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு ஒர்க்கும் மெரூன் ஒர்க்கும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் சரி கொடுத்துருப்போம். அப்புறம் சில்க் த்ரெட் வந்து 3 இதுவாக எடுத்துகிட்டு வந்து 2 தடவை போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் சிங்கிள் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜரி கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துருப்போம். சுகர் பீட் கொடுத்து நம்ம 5 பால் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசு, ரொம்ப ஹைலைட்டாக அழகாகவும் தெரியும். நம்ம 5 பால் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு லேயரும் சுகர் பீட் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சாரியோடைய கலர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய கலர் சாரியோட சேம் தான். ஸோ அந்த கலரில் உள்ள எம்போஸ்டு ஒர்க் த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அதாவது 7 லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி எம்போஸ்டு ஒர்க் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, திருப்பி இந்த பார்டர் என்ன நம்ம பண்ணியிருந்தோமோ அதோட லாஸ்ட்டு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருப்போம். சிம்பிளாக இருந்தாலும், அதாவது ரொம்ப ஹெவி பார்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹெவி பார்டர் லுக்கில் வந்துருச்சு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்குக்கு குட்டி குட்டி புட்டாஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு தோடு மாதிரியான குட்டி குட்டி புட்டாஸு ஃபுல்லாக பேக்கை சுற்றி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த குட்டியாக புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இதாவது ஆஃப் பீட் நம்ம 5 பாலோட கொஞ்சம் பெருசு, லாஸ்ட்டு சைஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைஸோட அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் வச்சுருக்கோம். சுகர் பீட்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பால் பீட் வச்சுருப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக மெரூன் கலரு அந்த இதுவை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் வச்சுருக்கோம். அதாவது குட்டியாக மெரூன் கலர் சுகர் பீட் வச்சுட்டு இந்த பால் பீட் நம்ம 2 பால் பீடே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்போம். மேலே வந்து இதை விட ஒரு சைஸ் பெருசு, அதாவது 3 நம்ம 3 பால் பீட் வச்சுருப்போம். அதுக்கு மேலே சுகர் பீட் வச்சு ஒரு குட்டியாக ஜிமிக்கி மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் ஹேண்டு ஃப்ரண்ட் போர்ஷனு. ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, அதாவது செக் பேட்டர்ன் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவி லுக், இதை விடவே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேக் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜரியில் கொடுத்துட்டு ப்ளவுஸோடைய த்ரெட்டையே வந்து 2 லேயர் கொடுத்துருப்போம். சுகர் பீட் கொடுத்துட்டு நம்ம 5 பால் பீட் கொடுத்துட்டு திருப்பியே ஒரு சுகர் பீட் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எம்போஸ்டு ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம அதாவது ஒரு 7 லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் பண்ணியிருப்போம். திருப்பி எம்போஸ்டு ஒர்க்கு சுகர் பீடு நம்ம 5 பால் பீடு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வச்சுட்டு ஒரு 2 லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் பண்ணி ஒரு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஜரி போட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபுல்லாக வந்து லாங் ஹேண்ட் தான். ஸோ ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் செக் பேட்டர்னில். நம்ம என்ன பேக் பண்ணியிருந்தோமோ அதே பார்டர் தான் கொடுத்துருப்போம். அதாவது 2 லைன் ஜரி போட்டுட்டு சில்க் த்ரெட் போட்டுட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஜரி கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு நம்ம 5 பால் பீட் கொடுத்துருக்கோம். ஒரு லைன் திருப்பியும் சுகர் பீட் கொடுத்துட்டு த்ரெட்டில் எம்போஸ்டு பண்ணிவிட்டு 7 பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துட்டு எம்போஸ்டு ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் நம்ம 5 பால் ஒரு பார்டர் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செக் பேட்டர்ன் கிராஸ் செக் பேட்டர்ன் போட்டிருக்கோம். அந்த செக் பேட்டர்னில் ஒரு ஜிமிக்கி இருக்கா மாதிரி அதாவது ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பேக்கு வந்து ஒரு ஜிமிக்கி மாடலில் பண்ணியிருந்தோமோ அதே தான். நம்ம என்ன நம்பர்னு இது ஆக்சுவலாக தெரியல, 5க்கு மேலே 6ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 6 செமி பீடு. ஸோ இதை வச்சுட்டு அதுக்கு ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. இது நம்ம 2 பால் பீட் வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸில் மெரூன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடியை இங்கே வச்சுருப்போம். இதை விட ஒரு சைஸு பெருசு நம்ம 3 பால் பீட் வந்து மேலே வச்சுட்டு குட்டியாக வந்து சுகர் பீட் வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரியே ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக
செக் பேட்டர்ன் ஒர்க் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஹெவி வெயிட்டில் வர இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக பீட் ஏற்றி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணால் இதை விட இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும்.